மேசராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப சிறந்தவங்க. அதாவது அன்பு காமிப்பதிலும் சரி, ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிப்பதிலும் சரி ரொம்ப சிறந்தவங்க. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ச்சியா செய்வாங்க. அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும், அதை செய்யணுமா வேணாமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படி இல்லைங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க, ஒரு முயற்சி, ஒரு ஒரு இதை ஒரு கையில எடுத்து முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வெற்றியை தொடும் வரைக்கும், அந்த வெற்றி பாதையை அடைகிற வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் ஓய மாட்டார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவங்க ரொம்ப சிறந்தவங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு சிலவங்க இருப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தவங்க மேல அன்பு காமிப்பாங்க. அப்பம்போது அவங்களுடைய தேவை இருக்கும்போது மட்டும் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, பேசுறது, பழகுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. அவர்களுடைய தேவை முடியக்கூடிய அந்த தருவாயில ரொம்ப விதண்டாவாதமா பேசுறது, ரொம்பவே அவமானப்படுத்துறது, காயப்படுத்துறது, எல்லா விதமான செயல்களையும் செய்வார்கள். இவர்களுக்கு புரியாது, என்னடா இவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல நண்பனா இருந்தாங்க, ஒரு நல்ல உறவாக இருந்துச்சு, இந்த உறவு என்ன இப்படி போகுதே அப்படின்ற அளவுக்கு மேசராசிக்காரர்களுக்கு தோணும். ஆனா நிஜம் என்னன்னா, அவர்களுக்கு உங்களிடம் இருந்து எதுவுமே தேவையில்லை இப்போதைக்கு. அதனால உங்களை எவ்வளவு எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ, எவ்வளவு எவ்வளவுக்கு கீழே தள்ளி விட முடியுமோ அந்த ஒரு விஷயத்த சரியான முறையில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நீங்க அவங்க கிட்ட இது நாள் வரைக்கும் அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் இருந்திருக்கீங்க. இதோடு சேர்த்து இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மற்றவங்க மேல அன்பு காமிப்பதில் ரொம்ப சிறந்தவங்கன்ட்டு. இப்படிப்பட்ட அன்பு காமிப்பதில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு காமிச்சா என்னங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய பாசம் பிரியம் தானே அன்பு, வேற என்ன சொல்லுங்க. இதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பை இவர்கள் காமிக்கும் பொழுது கடைசியில் என்ன நிலைமை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில இந்த அன்பினால மோசடி ஆகிறார்கள், அதாவது மோசப்படுறாங்க. இவங்க யார் மேல பயங்கரமா உயிருக்குயிரான அன்பையும் காதலையும் வைக்கிறாங்களோ அவங்க கூட நெருக்கமா பழகுறாங்க, அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க கூட இருக்கவும் செய்யறாங்க. ஆனா கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் நினைச்ச ஒரு விஷயத்துக்கு எதிர்மறையாக மாறி கடைசியில இவர்களை காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் நடந்துருதுங்க. இது நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களும் இருக்கும். சரி, அது என்னவென்றுதான் இந்த ஒரு பதிவில பார்க்க போகிறோம். மேசராசிக்கார அன்பர்களே, அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கொண்டே வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இனி வரக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, மேசராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக நிறைய உழைச்சு கஷ்டப்படுறீங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி. அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, பணத்தாலையும் சரி, இல்ல மரியாதையிலும் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, தான் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த மேசராசிக்காரர்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் மூலியமாக இவர்களுக்கு, இவர்களை சுத்தி இருப்பவர்களுக்கும் சரி, மரியாதையும் மதிப்பும் இனி கூட ஆரம்பிக்குங்க. இவங்க தேடி போய் யார் மேலேயும் அன்பு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களை தேடியே அன்பு வரும். இதற்கு முன்பு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதாவது இவர்கள் விரும்பிய நபர் விட்டு போயிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்களிடம் தேடி வரவும் இல்லை, இவர்கள் போய் கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பேசி பார்த்தாலும் இனி வரைக்கும் அதை ஏத்துக்கிற ஒரு நிலைமையும் இல்லை. இனி நீங்க அந்த வருத்தமே பட வேண்டாம். ஏன்னா ஒரு உண்மையான காதல் உங்களை தேடி வரப்போகுது. அது நீங்க ஏற்கனவே காதலிச்ச நபராக இருக்கலாம், அல்லது புதிதாக ஒரு காதல் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகலாம். அதுவும் உண்மையான காதல்களை இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு கிடைக்காத ஒரு அதிசயம்னா இது ஒரு உண்மையான காதல் தான். உண்மையான காதல் என்னங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சேர்ந்து நம்ம அதை சந்திப்போம் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான காதலுங்க. அப்படிப்பட்ட காதல் இங்க எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா பல நபர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவே இந்த காதலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்புறாங்க. அந்த ஆணிடம் பணம் இல்லை, நல்ல வசதி இல்லை, சொத்து இல்லைன்ற போது அந்த பெண் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லாம ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பும் போது அந்த பெண்ணிடம் கொஞ்சம் அழகு இல்லை, காசு இல்லை, நல்லாவே இல்லை, இதோட இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஆண்கள் அந்த பெண்களை விட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட காதல் ஏமாற்றங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க தேடிக்கிட்டு இருந்த அன்பு உங்களை தேடி வரப்போகுதுன்னா அதற்கு மேலவாக உங்களுக்கு என்னங்க தேவைப்பட போகுது சொல்லுங்க.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அமைய போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில. அதோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம், வேலை இல்லாம கஷ்டப்படுறது. இனி மேசராசிக்காரர்கள் வேலையை தேடி அலைஞ்சு ரொம்ப திரிஞ்சு மனசு உடஞ்ச அளவுக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றதும் சரி, இல்ல தொழில் அடையக்கூடிய முன்னேற்றங்களும் சரி, ரொம்ப வேகமா இவர்களுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகள் மூலியமாக நீங்க சந்தோஷத்தை காண்பீங்க. முக்கியமா பணப்பிரச்சனை தீர்ந்து பணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய விதமாக இந்த காலங்கள்ல இருக்க போகிறது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த கடன் அப்படின்ற ஒரு சுமை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவர்கள் அன்புக்குரிய நபர்கள் அப்படின்னு. இந்த அன்புக்குரிய நபர்களை ஏமாற்றி கடனாளியாக ஆக்கி விடுறார்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் இவர்களிடம் எப்படின்னா, காசு இருக்கிறப்போ வந்து பழகுறது, இல்லாதப்போ போயிடுதுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைமை என்பது மாறப்போகிறதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? காசு இருக்கிறப்போ ஒருத்த வந்து பழகுறான் பார்த்தீங்களா, அவன் யாரு, காசு இல்லாதப்போ வந்து பழகுறான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னு தெளிவுபடுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில. உண்மையான நண்பனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிருவீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்களால உண்மையான நண்பன் யாருன்றத வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியாம, அதை புரிஞ்சுக்க முடியாம, அந்த தெளிவு புரிதல் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதலுக்கு ஏற்ற ஒரு காலங்களாக இனி அமையுங்க. உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை விட்டு விலகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் இருந்து ஒரு மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்க இது வரைக்கும் குடும்பத்துக்காக செஞ்ச அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அர்த்தமுள்ளதாக மாறப்போகுதுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் குடும்பத்துக்காக பல விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய விஷயங்களை இவர்கள் இழந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா கடைசியில என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எனக்காக நீ என்னப்பா பண்ண சொல்லு, எனக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்பவே காயப்படுத்திடுவாங்க இந்த குடும்பத்தார்கள், இந்த மேசராசிக்காரர்களை. இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க சின்ன வயசுல தான் படிக்காம தன்னுடைய சகோதர சகோதரிகளை இல்ல அண்ணன்மார்களை இவங்க படிக்கட்டும், இவங்க படிச்சா நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழலாம், இவங்களால நம்மளுடைய குடும்பம் உயரும் அப்படின்றதுக்காகவும், தன்னுடைய பசங்க தன் கூட பிறந்தவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவர்களுடைய படிப்பை நிப்பாட்டி அவர்களுக்காக உழைப்பாங்க. ஆனா கடைசியில் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இவர்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள். இவர்கள் யாருக்காக உழைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி பணம் எல்லா வசதியும் அதிகரிச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டிய நிலைமையில இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரர்கள். இன்னைக்கு வரைக்கும் நிலைமை இப்படித்தான். ஆனா இது இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறுதலையும் நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அமைத்து கொடுக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சில நபர்கள் தடையா இருந்திருப்பாங்க. யாரா நம்மள முன்னேறாம தடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் வேற யாரும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதுமே உங்களை சந்தோஷமா இருக்கக்கூடாது, என்னோட பெரிய ஆளாக இருந்துடக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையோட உனக்கு அதிகமா கிடைச்சிடக்கூடாதுன்னு எல்லா விதத்திலையுமே இவர்களை கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மாறுதலாக மாற்றி அமைச்சு இவர்களுடைய முன்னேற்றத்திற்கான மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மேசராசிக்காரர்கள். உங்களுடைய முன்னேற்றம் மட்டுமே தாங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. தோல்விகள் என்பது இருக்காது. பிள்ளைகளுடைய படிப்புகள்ல கவனம் செலுத்துவது மூலியமா நல்லது நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள்ல பயம் அதிகமா இருந்திருக்கும். அதை செய்யவே மாட்டாங்க, செய்யவே மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் மாறுதல் என்பது கிடைச்சு, நீங்க எதை உணரணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கானதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போகுது. அதற்கான காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயந்துக்கிட்டோ இல்லை கவலைப்பட்டுக்கிட்டோ செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டோ இருக்க வேண்டாம். இனி நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான காலங்களாக இருக்க போகுது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு. இதோடு சேர்த்து இந்த மேச ராசிக்காரர்களுக்கான ஒரு சின்ன எளிமையான பரிகாரம், இதை விருப்பப்படுறவங்க செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இஷ்டமில்லாத ஒரு விஷயத்தையும் அதை புரிஞ்சுக்கிட்டும் அதை இதை செஞ்சா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதுக்காகவும் இல்லாம அதுல மனசாராக ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும்.
ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் மனசாராக ஒரு விஷயத்த பண்றதே கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. ஆனா நீங்க இதை செஞ்சு பாருங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. சரி, நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் இதுதான். ரொம்ப எளிமையான விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தினமும், அப்படி இல்லைன்னா எப்ப நேரம் கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவாவது இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. காலை எழுந்த உடனே இல்ல எழுந்து சுத்தபத்தமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு எடுத்து அதுல சிறிதளவு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரையா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையா இருக்கலாம், அதாவது சீனின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல. அப்படிப்பட்ட அந்த சுகரை சிறிதளவுக்கு சேர்த்து, அரிசி மாவு சுகர் சேர்த்து உங்க வீட்டு முன்னாடி கோலம் போடுங்க. கோலம் போடுறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், அதனால தப்பு கிடையாது. நீங்க மனசாராக நேசிச்சு அந்த ஒரு கோலத்தை உங்களுடைய வீட்டு முன்னாடி போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் தீர்வுகள் கிடைத்து முழுவதுமான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் காணக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான காலங்கள் வந்துருச்சு. நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறக்கூடியது உங்களுடைய கைகளை தான் இருக்கு. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதுக்கான காலங்களாகவே வரப்போகுது. நம்பினால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தவார்கள் நல்லதே நடக்கட்டும். முடிஞ்சா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஏன்னா அவர்களும் உங்களை போல் மேசராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தவார்கள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.